Hello explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு மருந்தீஸ்வரர் கோவில். அமைவிடம் இந்த கோவில் சென்னை மாவட்டம் திருவான்மியூரில் உள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. பஞ்ச தீர்த்தங்கள் உள்ளன. அவை ஜென்ம நாசினி, காம நாசினி, பவ நாசினி, ஞானதாயினி, மோட்சதாயினி. இந்த தீர்த்தங்கள் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுகின்றன. பாபநாசினி அதாவது பெரிய திருக்குளம். பாபநாசினி என்னும் இத்திருக்குளம் திருக்கோவிலுக்கு வெளியே வடக்கு பகுதியில் 267 அடி நீளமும் 254 அடி அகலமும் கொண்டு 5 அடி ஆழம் கொண்டதாகவும் விளங்குகிறது. ஆண்டுதோறும் பிரம்மோற்சவத்தின் 11ஆம் நாள் தெப்ப உற்சவம் விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. சித்திரை குளம் அதாவது ஜென்மநாசினி. ஜென்மநாசினி என்று அழைக்கப்படும் இந்த சித்திரை குளம் இத்திருக்கோவிலினுள் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இதன் நீளம் 100 அடி, அகலம் 100 அடி. ஆண்டுதோறும் ஆருத்ராவின் போது நடராஜர் இங்கு தீர்த்தவாரி காண்பார். ஸ்தல விருட்சம் வன்னிமரம். அகத்தியருக்கு இறைவன் திருமண காட்சி அருளியதாக கூறப்படும் இந்த மரம் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். இந்த மரம் கோவிலின் வெளி பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது. இத்தல மரத்தின் அடியில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது இறைவன் அகத்தியருக்கு திருமண காட்சி அருளுகிறார். சிறப்பம்சங்கள். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் ஒரு மிக பழமையான சிவன் கோவில் ஆகும். இது சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 25வது தலம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 258வது தேவார தலம் ஆகும். 7ஆம் நூற்றாண்டில் அப்பர் மற்றும் சம்பந்தர் போன்ற சமயக்குரவர்கள் சிவனை போற்றி பாடிய புனித தலம் இந்த தலம் ஆகும். அகத்தியருக்கு சிவன் தன் அருளால் உலகில் உள்ள நோய்கள் மற்றும் அவற்றிற்கு பயன்படுத்தப்படும் மூலிகைகள் குறித்து உபதேசம் செய்தார். எனவே இத்தலத்து இறைவன் மருந்தீஸ்வரர் என்று அறியப்படுகிறார். வால்மீகி முனிவர் இங்கு வந்து தவம் செய்ததால் இந்த ஊர் திருவான்மியூர் என்று பெயர் பெற்றது. இக்கோவிலின் வன்னி மரத்தடியில் சிவபெருமான், காமதேனு, வசிஷ்ட முனிவர், அகத்தியர், வால்மீகி ஆகியோருக்கு தரிசனம் தந்துள்ளார். அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் பாடல்களில் இக்கோவிலை சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார். பழமையான சுயம்புலிங்கம், 5 அடுக்கு ராஜகோபுரம், 108 சிவலிங்கங்கள், தியாகராஜர், வன்னிமரம், திரிபுர சுந்தரி அம்மன் ஆகிய அரிய அமைப்புகளை கொண்ட கோவிலாக இது அமைந்துள்ளது. சன்னதிகள். அருள்மிகு விஜய கணபதி. இந்த சன்னதி வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது. அருள்மிகு சுப்பிரமணியர். சுப்பிரமணியர் சன்னதி ராஜகோபுரத்திற்கு எதிரே வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது. மூலவர் மருந்தீஸ்வரர். இவர் ஒரு சுயம்புலிங்கம் ஆவார். மூலவரின் விமானம் சதுர்வஷ்தம் என்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதி. தியாகராஜ சுவாமி சன்னதி. நடராஜர் சன்னதி. 3 விநாயகர் சன்னதி. கஜலட்சுமி சன்னதி. முத்துக்குமார சுவாமி சன்னதி. பைரவர் சன்னதி. துர்க்கை சன்னதி. நால்வர் சன்னதி. சண்டிகேஸ்வரர், ராமநாதீஸ்வரர். 108 சிவலிங்கங்கள்,
பஞ்சலிங்கங்கள் ஆகியவை தனித்தனி சன்னதியில் உள்ளன. இங்கு நவக்கிரக சன்னதி இல்லை. சிற்பங்கள். ஆஞ்சநேயர். தியாகர் மண்டப தூண் ஒன்றில் கைகூப்பி வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. காமதேனு. தியாகர் மண்டபத்தில் தூணில் காமதேனு சிவலிங்கத்திற்கு பால் சொரிவது போன்ற காட்சி சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. சரபேஸ்வரர். சரபேஸ்வரர் நரசிம்மரின் மார்பை பிளக்கும் வகையில் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. தபசு காமாட்சி. தபசு காமாட்சி கோபுரத்தின் மேல் ஊசி முனையின் மீது ஒரு காலை ஊன்றி ஒரு காலை மேல் வைத்து வலது கையை தலைக்கு மேல் வைத்து இடக்கையை தொங்க வைத்து அனல் பறக்கும் தீ ஜுவாலைகளுக்கு நடுவே தவம் புரியும் காட்சி பக்தர்களின் உள்ளத்தை மெய்சிலிர்க்க வைக்கும் காட்சியாகும். கோவில் வரலாறு. வசிஷ்ட முனிவர் செய்த சிவ பூஜைக்காக இந்திரன் தன்னிடம் இருந்த காமதேனுவை கருடன் அனுப்பி வைத்தான். பூஜை நேரத்தில் காமதேனு பால் சுரக்காமல் தாமதம் செய்யவே கோபம் கொண்ட முனிவர் அதனை புனித தன்மை இழந்து காட்டு பசுவாக மாறும்படி சபித்தார். கலங்கிய காமதேனு தனக்கு விமோச்சனம் கேட்க இத்தலத்தில் வன்னி மரத்தடியில் சுயம்புலிங்கமாக உள்ள சிவனை வணங்கினால் விமோச்சனம் உண்டு என்றார். அதன்படி இங்கு வந்து காமதேனு சுயம்புவாய் இருந்த சிவன் மீது தினசரி பால் சுரந்து விமோச்சனம் பெற்றது. இதனால் இங்குள்ள இறைவன் பால் வண்ணநாதர் என்று அழைக்கப்படுகிறார். கொள்ளைக்காரராக இருந்த வால்மீகி திருந்திட எண்ணம் கொண்டு இங்குள்ள சிவனை வணங்கி வந்தார். ஒருமுறை அவர் சிவனை தரிசிக்க வந்தபோது அவரை கண்டு பயந்த காமதேனு ஓடியது. அப்போது இங்கிருந்த லிங்கத்தை அறியாமல் மிதித்ததில் சுவாமியின் மேனியில் தடம் பதிந்தது. இன்றும் கூட சுவாமியின் தலையிலும் மார்பிலும் பசு மிதித்த தடம் இருக்கிறது. தன்னை வணங்கி திருந்திய வால்மீகிக்கு சிவன் வன்னி மரத்தடியினில் காட்சி தந்தார். அப்போது வால்மீகி இறைவனிடம் வேண்டியதற்கேற்ப அவரது பெயரிலேயே இத்தலம் விளங்குகிறது. பிரகாரத்தில் அகத்தியர் வால்மீகிக்கு சிவன் காட்சி தந்த வன்னி மரம் உள்ளது. இவ்விடத்தில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது அகத்தியருக்கு காட்சி தந்த வைபவ நிகழ்ச்சி நடக்கிறது. தினசரி அதிகாலையில் கோபூஜை செய்யப்பட்ட பின்பே சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறது. சுவாமிக்கு வால்மீகி நாதர், வேதபுரீஸ்வரர், அமுதீஸ்வரர், பால்வண்ண நாதர் என்ற பெயர்களும் உள்ளது. அகத்தியருக்கு உபதேசம். அகத்திய முனிவர் இங்கு வந்து சுவாமியை வணங்கி தவம் செய்தார். அவருக்கு வன்னி மரத்தடியில் காட்சி தந்த சிவன் உலகில் தோன்றியுள்ள நோய்களுக்கு உண்டான மருந்துகளை குறித்தும் மூலிகைகளின் தன்மைகள் குறித்தும் உபதேசம் செய்தார். எனவே இத்தலத்து ஈசன் மருந்தீஸ்வரர் என அறியப்படுகிறார். மேற்கு திரும்பிய சிவன். அபய தீட்சிதர் என்னும் பக்தர் ஒருவர் சுவாமியை வழிபட வந்தபோது கடும் மழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்படவே அவரால் நீரை கடந்து சுவாமியை காண வர முடியவில்லை. அவர் சுவாமிக்கு பின்புறம் இருந்ததால் சுவாமியின் முதுகு பகுதியை மட்டும்தான் தரிசிக்க முடிந்தது. வருத்தம் கொண்ட அவர், சிவனே, உன் முகம் கண்டு தரிசனம் செய்ய அருள மாட்டாயோ என வேண்டினார். அவருக்காக சிவன் மேற்கே திரும்பி காட்சி தந்தார். இதனால் இங்கு சிவன் மட்டும் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். அம்பாள் சுவாமிக்கு பின்புறமாக தெற்கு நோக்கியும், முருகன், விநாயகர் ஆகியோர் கிழக்கு நோக்கியும் காட்சி தருகின்றனர். வழிபாடு. சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் உண்டால் தீராத நோய்கள், பாவங்கள் தீரும். சிவன் காட்சி தந்த வன்னி மரத்தை சுற்றி வணங்கிட முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடன். சிவனுக்கும் அம்மனுக்கும் புது வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இந்த கோவிலை நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.